போர் போடு. இந்த எல்லையை தாண்டி ஒரு காக்காய் பிரிவு கூட போகக்கூடாது. நாங்கள் காக்காயும் அல்ல, குருவியும் அல்ல, மனிதர்கள். எதுவாக இருந்தாலும் சரி, கூட்டமாக போகவே கூடாது. அப்ப ஒண்ணு செய்யறாங்க, ஒவ்வொருத்தா தனித்தனியா போய் அங்க போய் ஒன்னா சேர்ந்துக்க. ஐயா கதனையா, உங்க பிணம் கூட இந்த இடத்து விட்டு போக விட மாட்டோம். ஏயா கோச்சுக்கிறேன், உங்கள்ட்ட என்னையா கேட்டாங்க? இது வேண்டாம் ஐயா, பின்ன இது கூடியா, ரெண்டு ஒண்ணு கொடு. ஏய், மரியாதையாகவும் கூட்டத்தை அழைத்து செல்கிறாயா அல்லது வீரர்களை விட்டு விரட்ட செலவா? பேசி நியாயத்தை சொல்லலாம்னாக்கா மனுஷன் அடிக்க சொல்றானே, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான் நீ அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டியா? கலந்து போகிறீர்களா இல்லையா? அவசரப்படாதீர்கள். உங்கள் மன்னரை நேரில் சந்தித்து இந்நாட்டுக்கு வைர முடி வேண்டாம், வீர வாழ் வேண்டாம், வாழ்வின் வழிவகுக்க சில சட்டமும் திட்டமும் தான் தேவை. அதற்கு அரசர் தேவையில்லை, மக்கள் மனமறிந்த ஒரு தலைவரே போதும் என்பதை விளக்கத்தான் ரத்னபுரி நோக்கி செல்கிறோம். இவன் சொல்லாதவன். இந்த கூட்டத்திற்கு இவன் தான் தலைவன். இவனுக்கு நாடு 6 மாசம், சிறை 6 மாசம். சிறை சென்ற பிறகுமா இன்னும் புத்தி வரவில்லை? சிறைச்சாலை அமைத்து அவர்களுக்கே அது இல்லையே. இவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்து வாருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள், பொறுமையாயிருங்கள். அவர்கள் செய்யும் தவறுகளை நீங்களும் செய்ய வேண்டாம். அமைதியாக திரும்பிச் செல்லுங்கள். நெறிபடும் குழந்தைகள், இவர்கள் வலிக்கும் கண்ணீரிலேதான் நமது வாழ்வு மலரப் போகிறது. துடிக்கும் துடிப்பிலேதான் நமது லட்சியம் நிறைவேறப் போகிறது. அதுவரை காத்திருப்போம், காரியமாற்றுவோம். தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள், அமைதியாக செல்லுங்கள். நான் வருகிறேன். என்ன பெரிய அக்கறமா இருக்க, ஒண்ணு செய்ய பிடிச்சி இழுத்துட்டு போறானுங்க. ஆமா, நாளையிலிருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? வேற இப்படி போயிட்டானே.